ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். OnePlus இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுடைய ஏ சீரிஸை சைனீஸ் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய OnePlus 10R அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் OnePlus ஏஸ் அப்படின்ற நேமில் அங்கே அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏ சீரிஸில் ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் OnePlus ஏஸ் ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அவங்க சைனாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரதான் போகுது. அவங்களுடைய இந்த ஏ சீரிஸ்ல வருதோ இல்லையோ கண்டிப்பா 10 சீரிஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையும் கோர்வையா இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த OnePlus ஏஸ் ரேசிங் எடிஷனுடைய டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா OnePlus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனான OnePlus 10 Pro அந்த டிசைன் பேட்டர்னில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னங்க அந்த கேமரா மாடலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன் அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் மாதிரி ஒரு செப்பரேட் செக்மெண்ட் மாதிரி அங்கே கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டாக எலிவேட் ஆகிட்டு ஒரு பல்ஜாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன் கேமரா பேட்டர்னில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பேக் சைட் பாடி எல்லாம் கிளாஸ் பாடியில் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் குவாலிட்டி பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போதுமே 205 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.7 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கிறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது லுக் வைஸ் ஆகட்டும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுடைய ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.59 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் எல்சிடி ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ OnePlus அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எல்சிடி பேனல் அப்படின்றது எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED இல்லாமல் வெறும் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளேவோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி கேமிங்க்கு இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே HDR10+க்கான சப்போர்ட் அண்ட் கால்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சரோட இந்த OnePlus ஏஸ் ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இப்போதைக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட், கார்னிங் கிளாஸ் 5 எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் டிஸ்பிளே உடைய பேனல் மட்டும் AMOLED பேனல் இல்லாமல் எல்சிடி பேனல் கொடுத்துருக்கிறது தான் ஒரு சின்ன இக்கா இங்கே இருக்குது. இது இல்லாமல் AMOLED பேனலோடய எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் ஏன்னு தெரியல எல்சிடி பேனலோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ எடுத்துகிட்டு வராங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போதுமே 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் ஆல்ரெடி OnePlus 10R அண்ட் OnePlus ஏஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னா 5080 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 80 வாட்ஸை 67 வாட்ஸை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா OnePlus 10R அண்ட் OnePlus ஏஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இங்கேயுமே Mediatek சிப்ஸோட தான் எடுத்துகிட்டு வராங்க. Mediatek Dimensity 8100 Max அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த சிப்செட்டை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக Mediatek கிட்ட இருந்து லான்ச் பண்ண ஒரு சிப்செட் தான். அண்ட் இது ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகன் 888க்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதுக்கேற்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் அண்ட் சப்போர்ட்ஸோட தான் இந்த Dimensity 8100 Max அப்படின்ற சிப்செட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த OnePlus ஏஸ் ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே கேமரா ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த 16 மெகாபிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமராவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. பட் ரியர் கேமரான்னு வரும்போது இங்கே பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு 3 கேமரா செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான இந்த பிரைமரி கேமரால என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தின கிளியரான டீடைல் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் இந்த பிரைமரி கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS கான சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி இதில் என்ன சென்சார் மற்ற அப்பேச்சர் வேல்யூ பற்றின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக கிடைக்கல. மேபி OnePlus 10Rல கொடுத்த மாதிரி Sony IMX766க்கான சென்சாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக இப்போதைக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எப்பவுமே OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே அதில் AMOLED டிஸ்பிளே இருக்கும் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்
ஃபோனில் நமக்கு AMOLED டிஸ்பிளே இல்லாமல் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றதுனால இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, அதுக்கு பதிலாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, Wi-Fi 6, Android 12க்கான அப்டேட்டட் OS மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவங்க சைனாவில் செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் என்ன ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் வேரியண்ட்டை 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை சைனாவில் 1899 யுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1899 யுவானை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங். கண்டிப்பாக இது சைனாவில் ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட். 1899 யுவானுக்கு இவங்க இங்கே Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான். பட் என்ன AMOLED டிஸ்பிளே இல்லை, அது மட்டும் ஒரு சின்ன டவுன்கிரேடராக இருக்குது. பட் அதை தாண்டி மற்றபடி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சைனாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் கண்டிப்பாக இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 22,000 ரூபா 23,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது OnePlus உடைய OnePlus 10R அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் லைட்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லாமல் இங்கே LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அங்கே 80 வாட்ஸ் இங்கே 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர் மட்டும் தான் OnePlus 10Rல இருந்து இங்கே டவுன்கிரேட் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது OnePlus 10R நமக்கு 40,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் அதில் இருந்து இந்த 3 ஃபீச்சர் தான் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அண்டர் 30K அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். மோஸ்ட்லி 30,000 35,000 ரூபா அப்படின்ற மாதிரியான இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை செட் பண்ணி இந்த OnePlus Ace ரெசிடிங் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 10 சீரிஸ்க்கு கீழே இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னாலும் இந்தியாவில் எந்த அளவுக்கு இது ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த 30,000 35,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Dimensity 8100 இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய Snapdragon 888 மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நமக்கு AMOLED டிஸ்பிளேவும் இன்க்ளூட் ஆகியே நமக்கு 32,000 ரூபா 33,000 ரூபா மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ போயிட்டு இந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட Dimensity 8100 மேக்ஸ்க்கான இந்த சிப்செட் பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாது அப்படின்றது என்னுடைய ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக்ஷீட்டோட இந்த OnePlus Ace ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் அண்டர் 35K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஓகேவா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இந்தியாவில் எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. பட் ஜூலை மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த OnePlus Ace ரேசிங் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கிளியராக இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.